ஜனநாயகன் ஆடியோ லான்ச் பண்ற தளபதியோட மக்கள் சந்திப்பு பற்றி ஒரு 5 விஷயங்களை வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஞ்சிபுரம் மாவட்ட மக்களை நாளை சந்திக்கிறார் தளபதி விஜய். ஜேபிஆர் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெறும் இந்த உள்ளரங்க நிகழ்ச்சிக்கு 2000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. செகண்டா ஜனநாயகனோட ஆடியோ லான்ச் இங்க நடக்கல அப்படின்றது வருத்தம் தான். அதுக்காக நம்ம மலேசியாலாம் ஈஸியாலாம் போக முடியாது. 1 lakhs கிட்டத்தட்ட செலவாகும். சோ இங்க லைவ்லயே நம்ம பாத்துறலாம். இருந்தாலும் இங்க சென்னையில நடக்காம போனது ஒரு வகையில நல்லதுதான். அரை மனசோட தான் இதை நான் ஒத்துக்கிட்டேன். பட் முழு மனசோட இதெல்லாம் நீங்க ஏத்துக்குவீங்கன்ற நம்பிக்கையில ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி அண்ட் தேங்க்யூ. மூணாவதா திரையரங்குகள்ல இந்த ஃப்ரெண்ட்ஸ் ரீ ரிலீஸ வேற லெவல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கவினோட மாஸ்க் திரைப்படம், அர்ஜுனோட தீயவர் கொலை நடுங்க, அப்புறம் முனிஸ்காந்தோட மிடில் கிளாஸ் உள்ளிட்ட சில படங்கள் ரன் ஆகிட்டு இருக்கு. அதற்கடுத்து நவம்பர் 28ஆம் தேதி அஞ்சான் ரீ ரிலீஸ் கூட அட்டகாசமா ரீ ரிலீஸ் ஆகுது. இந்த தடவை மிஸ் ஆகாது. சோ 2 படத்தையும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுவோம். நாலாவதா 90,000 பேர் அமரக்கூடிய மலேசியாவோட நம்பர் 1 ஸ்டேடியம் தான் கோலாலம்பூர்ல உள்ள இந்த புக்கிட் ஜலீல் ஸ்டேடியம். அப்போ மலேசியா எப்படி அதிர போது பாருங்க. மலேசியாவுமே அவர்து தான்டா. ஐந்தாவதா ஜனநாயகனோட எமோஷனல் ட்ராக் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருந்தோம். ஆனா அனிருத் வேற லெவல்ல இறங்கி பண்ணிருக்கீங்க. இந்த பாடல் கத்தி படத்துல வர கிளைமேக்ஸ் பாடல் மாதிரி இந்த படத்துல இந்த கிளைமேக்ஸ் பாடல் நின்னு பேசுங்க. பல வருஷம் ஆனாலும் ஒவ்வொரு வரிகளையுமே தரமா செதுக்கி இருக்காருங்க நம்ம விவேக் அவர்கள். உன்னை ரசிச்ச கூட்டம் அது தனியா இப்ப கிடக்கு. உன் பெயரை புகழ்ந்து காத்தோம் அட தனியா இப்ப கிடக்கு. நீ கொடுத்த நேசம் அது நினைவா நெஞ்சில் இருக்கும். வேற லெவலுங்க. உங்க விஜய் நான் வரேன்.